சில நாட்களுக்கு முன் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தது. அதன் பின்பு சில நாட்களாக மழை இல்லை. எனவே பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்று மழைக்கு பின் எவ்வாறு இயற்கை எழிலும் கிராமத்தினுடைய அன்றாட வாழ்வியலும் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று வந்தேன். ஆம், பாருங்கள், எவ்வளவுதான் சில நாள் மழை பெய்தாலும் குடிநீர் பஞ்சம் தீர்ந்தபாடில்லை. குப்பைகள் போல அதுவும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதை அகற்ற வேண்டும். ஆம், பனி மூட்டம் இன்னும் விலகவில்லை. தண்ணீருக்காக பெண்கள் பக்கத்திலே சென்று அங்கே தொட்டிகளில் நிரப்பி வைக்கப்பட்டுள்ள கொண்டு வரப்பட்ட குடிநீரை அவர்கள் பல்வேறு உபகரணங்கள் மூலம் எடுத்து வருகிறார்கள். அந்த அழகை அந்த அவலத்தை பார்த்தோம். தள்ளு வண்டியிலே குடங்களை வைத்து சில இடங்களில் தள்ளி நீண்ட தூரம் சென்று தண்ணீர் பிடித்து வருகிறார்கள். வயல்வெளியை ஒட்டியே வீடுகளெல்லாம் அமைந்திருப்பதையும் காண்கின்றோம். ஆடு மாடு போன்ற பிராணிகளையும் அவர்கள் இல்லங்களில் வளர்த்து வருகிறார்கள். அங்கே பொதுவான இடங்களில் கோவில்களும் கூடும் இடங்களில் விளையாட்டு மைதானங்களும் ஏன் பள்ளிக்கூடங்களும் காண முடிகின்றது. எதிரே தெரிவது ஒரு தண்ணீர் தொட்டி. இந்த தண்ணீர் தொட்டிகளுக்கு தண்ணீர் வருகிறதா என்று தெரியவில்லை. இருந்தாலும் நாம் சிறிய சின்டெக்ஸ் தொட்டிகளில் தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பி அதைத்தான் தாய்மார்கள் எடுத்து செல்கின்றார்கள். பனிப்பொழிவு சூரிய வெளிச்சத்தில் அந்த வண்ண மேகம் சூரியனை ஒட்டி அருமையாக காட்சியளிக்கின்றது. சூரியனும் உதித்து வெள்ளை எழும்பி தன்னுடைய பணியை துவங்க இருக்கிற தள்ளுவண்டியில் ஏன் தண்ணீர் மட்டுமல்ல, விவசாய பொருட்களையும் அந்த தள்ளு வண்டியிலேயே வைத்து பக்கத்தில் விளை நிலங்களுக்கும்
கொண்டு செல்வதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த அம்மா என்ன கொண்டு செல்கின்றார் என்று தெரியவில்லை. ஒருவேளை உரமாக கூட இருக்கலாம், அல்லது பூச்சி மருந்துகள் போன்ற உபகரணங்களையும் கொண்டு சென்று விவசாய பணியிடங்களில் வைத்து பயன்படுத்துகின்றார்கள். அடுத்தும் அந்த தள்ளு வண்டிகளிலேயே அடுத்து வரும் காலங்களில் விவசாய பொருட்கள் விளைந்தால் அவற்றையும் கொண்டு வருவதற்கு உதவிகரமாக அந்த தள்ளு வண்டி அமைந்திருக்கிறது. அங்கங்கே சிறு சிறு குட்டைகளும் குளங்களும் தோண்டி அதிலும் நீர் நிரப்பி விவசாயத்திற்கும் விலங்குகள் குடிப்பதற்கும் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனாலும் மழை போதுமான அளவுக்கு பெரிய அளவில் பெய்யாதனால் அந்த கண்மாய் குளங்களும் நிரம்பாமல் மிகவும் குறைந்த அளவே தண்ணீர் இருப்பதை காண்கின்றோம். ஆம், அடுத்து இந்த சாலை ஓரங்களில் சிமெண்ட் தடுப்புகள் கட்டியிருப்பதையும் பார்க்கின்றோம். சாலைகளும் மிகவும் சிறப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் சாலை ஓரங்களில், அதாவது கரைகளிலிருந்து, அதாவது சாலை ஓரத்தில் உள்ள குடிநீர் குட்டைகளின் கரையின் அருகே இந்த தடுப்பு சுவர்கள் எல்லா இடங்களிலுமே கட்டி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பெத்தநேந்தல் என்ற கிராமம். ஆம், அந்த கிராமத்திலும் கோவில்களும் கயிறு கட்டில் இரவு வேளையிலே படுப்பதற்கு தற்பொழுது இருசக்கர வாகனங்கள் எல்லா இடங்களிலும் தள்ளு வண்டியையும் பார்க்கின்றோம். அடுத்து சாலை ஓரங்களிலேயே தண்ணீர் குழாய் பைப்புகளும் இருக்கின்றன. ஆனால் அதற்கு அவற்றில் தண்ணீர் வருவது ஒன்று தெரியவில்லை. எனவே தான் தள்ளி சென்று எடுத்து வருகிறார்கள். இங்கே ஆடு அடையக்கூடிய ஒரு ஷெட்டை பார்க்கின்றோம். ஆம், ஆடுகளுக்கு கொசு வலை கட்டி, மனிதர்கள் போல ஆடுகளும் கொசுக்கடி இல்லாமல் நன்கு இரவு நேரங்களில் தூங்க வேண்டும் என்பதற்காக அந்த வலைகளை போட்டிருக்கிறார்கள். அடுத்து மாடுகள் கண்மாய் கரையோரமே கட்டப்பட்டுள்ளன. இன்னும் அந்த பனிமூட்டம் இருப்பதனால் தெளிவாக தோட்டங்கள் புலப்படவில்லை. ஆம், இன்னும் சற்று நேரம் ஆனால் வெயில் வந்துவிடும். அந்த வெயிலில் தோட்டம் மிகவும் பிரமாதமாக காட்சியளிக்கும். அந்த தற்பொழுதுதான் விதைத்த நெற்பயிர்கள் முளைக்க ஆரம்பித்திருக்கின்றன. ஆம், அரை அடி ஒரு அடிக்குள் தான் எல்லா பயிர்களும் இருக்கின்றன. இந்த பயிர்களுக்கு அடுத்து தொடர்ச்சியாக தண்ணீர் வரும் பட்சம் அவை மிகவும் சிறப்பாக வளரக்கூடும். அதற்கு அடுத்தடுத்து மழை பெய்யும் என்று விவசாயிகள் நம்புகின்றார்கள். ஒருவேளை மழை இல்லாவிட்டால் அந்த குட்டைகளிலிருந்து தண்ணீர் இறைத்து ஊற்ற வேண்டும். ஆனால் குட்டைகளிலும் போதுமான தண்ணீர் இல்லை. எனவே அடுத்து சிறப்பான மழை பெய்யும் என்று
மிகவும் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். அதுபோக அடுத்த வாரம் புயல் வேறு கூடும் என்று வானிலை ஆய்வாளர்களும் கூறியிருப்பதால் நிச்சயம் ஒரு சில நாட்களுக்குள் நல்ல மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம். அந்த மழையை நம்பித்தான் விவசாயங்கள், தண்ணீர் தொட்டிகள் பாருங்கள் பெரிய அளவுக்கு இருக்கிறது. இது பேருந்து நிறுத்தம் போல் தெரிகிறது. ஆம், சாலையின் ஓரத்தில் ஆடு மாடுகளும் கட்டப்பட்டுள்ளது. வேக தடை வைத்திருப்பதை அந்த போக்குவரத்து பதாகை காட்டுகின்றது. கோவில்கள், தெய்வங்கள், ஏன் இந்த ஆடுகளும் டிராக்டர்களும் கூட அந்த கிராமத்திற்கு தெய்வங்கள் தான். அவைகள் உதவியால் தான் விவசாயம் சிறப்பாக செய்ய முடிகின்றது. அடுத்து மேலும் சிறிது தூரம் சென்று பார்ப்போம். இந்த கரையோரத்தில் எல்லாமே மழை பெய்யும் பொழுது அந்த சகதி எல்லாம் வழிந்து இந்த சாலை, அதாவது தார் சாலையை முழுவதுமாக சகதியில் சேராக ஆக்கிவிடும். எனவே தான் அந்த தடுப்பு சுவர்கள் இந்த மழைக்காலங்களில் போக்குவரத்து மிகவும் பாதிக்கக்கூடும். பேருந்துகளும் செல்வது கூட கடினமாகிவிடும். எனவே தான் தொடர்ச்சியாக இந்த கரையோரங்களில் எல்லாமே தடுப்பு சுவர்கள் கட்டி அதுவும் சிறப்பாக எல்லா இடங்களிலுமே இருந்து வருகிறது. அது மிகவும் பாராட்டத்தக்கது. அந்த காலங்களில் மழை பெய்தால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டு யாரும் பக்கத்து நகரத்திற்கு செல்ல முடியாது. நகரத்திற்கு செல்ல முடியாவிட்டால் விவசாய உபகரணங்கள் வாங்கவும் முடியாது, விளைவித்த பொருட்களை நகரத்தில் விற்கவும் முடியாது. அதே போல் விவசாயத்திற்கு உரம், பூச்சி மருந்து போன்ற பொருட்களையும் போய் உடனடியாக வாங்கவும் முடியாது. எனவே இந்த ரோடு சிறப்பாக அமைத்திருப்பது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. முன்பு இந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு காலத்தில் கால்நடையாக நடந்து வரக்கூடிய அளவுக்கு தான் பாதை இருந்தது. அதாவது மண் பாதை தான் இருந்தது. அதை சாலை பாதை என்று கூட கூறுவார்கள். பரமக்குடியிலிருந்து இந்த காவனூர் வழியிலே செல்லக்கூடிய அந்த பாதை. அந்த பாதை தற்பொழுது பண்படுத்தப்பட்டு மிகவும் நல்ல தரமான தார் சாலையாக இருக்கிறது. இரண்டு பக்கமும் பசுமையான மரங்கள். தற்பொழுது அமையக்கூடிய புது சாலைகளில் மரங்களை அதிகம் பார்த்திருக்க முடியாது. ஏனென்றால் அந்த சாலைகள் எல்லாம் விரிவுபடுத்தும் நோக்கத்தில் சாலை ஓரங்களில் இருந்த மரங்கள் எல்லாமே அப்புறப்படுத்தப்பட்டு விட்டன. அடுத்து நண்பர் இந்த வழியாக நகரத்திற்கு செல்லலாமா என்று கேட்டேன். செல்லலாம் என்று அவரும் தலையசைத்தது மட்டுமில்லாமல்
இந்த விவசாயத்திற்கு மழைநீர் போக ஆற்று நீரும் கால்வாய் வழியே பாசனத்திற்கு திறந்து விடப்பட்டு, அதாவது வெங்கட்டங்குறிச்சி போன்ற கிராமங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனையும் அவரிடம் கேட்டேன். ஆம், கால்வாயில் தண்ணீர் நிறைய வந்து கொண்டிருக்கிறது என்று மிகவும் மகிழ்ச்சியாக கூறினார். அதுவும் மனதுக்கு இதமாக இருந்தது. அடுத்து உள்ள பாதை அவ்வளவு சிறப்பான பாதை இல்லை, குறுகலான பாதை. எனவே காட்சி இத்துடன் முடித்து நிறைவு செய்யலாம்.